हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं 96 के प्री क्लाइमैक्स सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। यही चीज वो भी चाहते हैं शायद, इसलिए उनको थोड़ा शॉकिंग मोमेंट लगाओ। इतने सालों बाद मिले हैं। हम्म। தொடுதே அழகின சுடுதே தாயாகவே தாலாட்டுதே விழி வழி மொழி வழியினில் கதையாய் வருதே தாபங்களே ரூபங்களாய் படுதே தொடுதே அழகினை சுடுதே தாயாகவே தாலாட்டுதே एक बच्चे की तरह बिहेवियर हो जाता है हाँ। उनके सामने। காலம் இரவின் புறவியாகாதோ அதே கதா அதே நிலா வானம் நழுவி தழுவியாடாதா அதே நிலா அருகினில் வருதே தாபங்களே ரூபங்களாய் படுதே தொடுதே அழகினை சுடுதே தாயாகவே अच्छा, वो बिना गाड़ी के हाँ। जा रहे थे। வழியினில் கதையாய் வருதே गाड़ी में जाएंगे तो हम्म। इतना टाइम नहीं मिलता है, जब बिल्कुल। चल के जाएंगे तो थोड़ी देर बातें कर सकेंगे। एक्चुअली चलते वक्त बात करने में का अपना ही एक अलग मजा होता है। वाओ। सीन। நனைந்திடும் தீயா பேயும் நிலா நீயா நான் அணைந்திடுவேனா वो पास आने को ट्राई कर रही है, लेकिन वो काफी शाय पर्सन है, इस वजह से अवॉइड कर रहा है। एक डिस्टेंस रखना बहुत जरूरी जरूरी है। समझते हैं अब इस मोड़ पर वो अपने लाइफ के। तुम अगर ध्यान से देखो ना, एक एक, एक सीन तुम्हें डिस्क्राइब कर सकता है उसे। वो रोड पे की लाइन, वो पोल्स उनके बीच में, उनके बीच में आज भी एक लाइन है। படுதே தொடுதே அழகினை சுடுதே जैसे ही उन्होंने एयरपोर्ट देख लिया, तब उनको ध्यान में आया क्या हमें भी जाना है, जाना यहाँ भी है। से भी जाना है कल वहाँ। मन तो नहीं होगा पर फिर भी जाना है। कॉपी कार्ड का கிழிச்சது போ என்னாச்சு? ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் वही पहले से சரி, அதுக்கு என்ன? எது உன்னை என்னைய நேரம் சேர்த்து வச்சு பார்த்தாங்க. சரி அவங்க இந்த பக்கம் பார்க்கலாம் பார்த்து சொல்லு. இப்ப பார்க்கல. अच्छा, நம்ம उनको கிளம்புறோம். दाढ़ी में देखा है उन्होंने, तो ये ऐसे இந்த अगर வழியா दिख தானே जाएंगे வெளில तो போகணும். शॉकिंग होगा। ஆமால சரி நான் ஓடி போய் பாத்ரூம் வச்சுக்கிறேன். அவங்க போகிறதுக்கு கால் பண்ணுறியா ப்ளீஸ்? தேங்க்ஸ். சார் இது கிச்சன், பாத்ரூம் வாஷ்ரூம் அங்கே இருக்கு சார்.
ओ शिट, दिख गए। ओ भाई ओए साहब। ओए एक तो उनका लुक चेंज हो गया। ஹாய் சார் ஹாய் சார் லுக்கு செமையா இருக்கு அங்கேருந்து பார்த்தா அடையாளமே தெரியல ஏதோ ஒரு சின்ன பையன் நினைச்சேன் அப்புறம் என்ன எடுத்துக்கீங்க? சார் அபிக்கு பர்த்டே 12 o'clock கேக் கட் ஏய் அபி பண்ணோம் ஹாப்பி பர்த்டே அபி. நான் நல்லா கற்றுக்கோ சரியா? शायद उनको ध्यान में आ गया। கேட்க மாட்டாங்களா? ஆ அவ்வளோ வருஷம் தனியாக வந்திருக்கீங்க, பத்திரம் சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க. சார் உங்க வைஃபா சார் ओ भाई साहब, वो कुछ बता भी नहीं पा रहे। और वो बिना पूछे ही चले गए उनके पास। ஹாய் மேம் ஹாய் நாங்க ராம் சாரோட ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், இப்பதான் சொன்னாரு. ஓ ஓகே ஆக்சுவலி சாருக்கு கல்யாணம் ஆனது எங்களுக்கு தெரியாது, சொல்லவே இல்லை. நான் எதுவும் சொல்ல சத்தியம் சொல்ல. அப்படிலாம் இல்ல, லவ் மேரேஜ்னால யார்கிட்டயும் சொல்லல. லவ் மேரேஜா? ஏன் என்னாச்சு? சாருக்கு கல்யாணம் ஆனதே எங்களால நம்ப முடியல, இதுல லவ் மேரேஜ் வேற சொல்றீங்க. ओ भाई साहब। பாவீங்களா, ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன கிளாஸ்ல எப்படி மிரட்டுவாங்க தெரியுமா? பார்க்க கூடாது, பேசக்கூடாது, சிரிக்க கூட கூடாது. ஏய் சரி சரி போதும், விட்டா நீ வர பேசிட்டே இருப்ப. கிளம்புன்றல. ஏன் அதட்டடா? நீங்க வந்து உட்காருங்க வாங்க. ओ भाई ओ साहब, उन्होंने तो बिठा ही लिया उन्हें। अब क्या करेंगे? பாருங்க மேம், நீங்க இருக்கும்போது நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு. எங்க விட்ட சிரிக்க கூடாது. சிரிக்க கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. अच्छा, हम कहाँ थे? இதுக்கு எங்க அப்பாவே பெட்டர் மேம். சரி சரி, அவன் அப்படிதான். இனிமே பொண்ணுங்க கிட்ட ஜென்டலா இருக்கணும்னு நான் சொல்லி வைக்கிறேன், சரியா? அதுக்கு இல்ல மேம், சார் எப்படி லவ்? அதுவா, எங்களது ஸ்கூல் டேஸ் லவ், 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து. ம் யார் மேம் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? जो हुआ ही नहीं। சார் வெக்கப்படுறீங்களா சார்? ஆ மேம் நீங்க இப்போ லவ் அக்செப்ட் பண்ணீங்க? அன்னைக்கே, அப்பவே. ओ At भाई once. साहब। போங்க மேம், உங்க ஃபிகருக்கெல்லாம் ஒரு வாரம் அலைய விட்டுருக்கலாம், அதுவும் சார் ஒரு மாசம் அலைய விட்டுருக்கலாம். ஆனா அப்போ அவன் தான் எனக்கு எல்லாமே. இப்போவும் தான். மேம் ப்ளீஸ் மேம், சார் எப்படி ப்ரப்போஸ் பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க வேற ये पूरी எதுவும் हिस्ट्री கேட்கல, जानकर ही கிளம்பிடுறோம். मानेंगे। है क्या बताने की? பர்த்டே விஷ் ப்ளீஸ். 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப சந்தோஷமா தான் போச்சு, சிரிச்சுட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது ராம் திடீர்னு ஊரை விட்டு மெட்ராஸ் போயிட்டான், சொல்லாமலே. சிரிப்பெல்லாம் அழுகையா மாறிடுச்சு. காலேஜ் வந்தும் என்னால அவனை மறக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஏதோ ஒன்று என் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்துச்சு, ஏன் ராம் என்னைக்கு இருந்தாலும் வருவான், எனக்காக வருவான்னு. சில நேரம் நம்மளை சுத்தி ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்தாலும் ஏதோ நடக்க போகுதுன்னு உள் மனசு சொல்லும்ல, அன்னைக்கு எனக்கு அப்படிதான் இருந்தது. ओ तो गए तो फिर से। नहीं वो उनके एक अच्छा अच्छा स्टोरी अच्छा अच्छा बता अच्छा, रही है ना। हाँ हाँ हाँ। எங்க ஒரு देखो நிமிஷம். हाँ செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ் ஜானகி தேவி, கொஞ்சம் उन्होंने கூப்பிடுறீங்களா? वो பேசணும். स्टोरी कंप्लीट की। हाँ क्रिएट की और ஆமா, எதுவும் பிரச்சனை வந்துடாதுல? உன் பேர் என்ன? வசந்தி. வசந்தி, ஒன்றும் பயப்படாத. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் எஸ் ஜானகி தேவி. நீ போய் கே ராமச்சந்திரன் வந்திருக்கான்னு மட்டும் சொல்லு. வசந்தி தேங்க்ஸ். सोचो अगर उस दिन ऐसा हुआ होता तो हाँ। शायद ஜானகி தேவி, உங்களை பார்க்க கே ராமச்சந்திரன் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என் கனவுலையாவது நடந்துடாதான்னு நான் ஏங்குனது. ஏன் ராம் என்னை தேடி வந்துட்டான். ஒரு செகண்ட்ல என் உலகமே மாறிடுச்சு. கே ராமச்சந்திரன் பேரை கேட்டதும் கை கால்லாம் உதறல் எடுத்துருச்சு. என்னால நடக்கவே முடியல. ஆனா நான் ஓடிட்டு இருந்தேன். अगर उस दिन उस लड़के को नाम याद रहता। हाँ भाई साहब।
3 வருஷத்துக்கு அப்புறமா அவனை பார்த்தேன். அந்த ஸ்கூல் பையன் முகம்லாம் போய் தாடி மீசன்னு சும்மா சிங்க குட்டி மாதிரி வந்து நின்னான். எனக்காக, ஜானுக்காக. वो शायद उनको फर्स्ट टाइम ऐसा देख रही है. ஆனா என்னைக்கு அவனை பார்த்தாலும் நறுக்கு 4 கேள்வி கேட்கணும்னு எழுதி மனப்பாடம்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ओ काश ऐसा हुआ होता. जो नहीं हुआ है वही वो बता रही हूँ. சரி கதை கட்டலாம் போ, கிளம்பு 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 கிளம்பு. ஆ ஏய் இங்க வா. ஏன் 10 மணிக்கு உங்களாம் வீட்டில் கேக் கட் பண்ண ஆகாதா? 12 மணிக்கு வெளியே வந்தால் வெட்டுமா? போ, எல்லாம் சேஃபாக ரீச் ஆகணும். பார்த்து மெசேஜ் பண்ணு. ஜோடி பொருத்தம் சூப்பர் சார். போ. சூப்பர். ஏய் பாத்துக்கிறேன் போ. உனக்கு ஒரு தனியாக சொல்லுவாங்களா? கிளம்பு. குட் நைட் மேம். குட் நைட் சார். குட் நைட். கிளம்பு. वो शायद उन्हें पसंद करती है. मुझे एग्जैक्टली ऐसी लगा अभी. हो सकता है. அடுத்தது எங்க? ஆ, நீ தப்பாக நினைக்கலன்னா உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கலாம். எம்மாடியோ, எங்க சொல்லு. இல்லை, இங்கேருந்து உன் ஹோட்டல் கொஞ்சம் தூரம். சரி, இல்லை இல்லை வேணாம், போகலாம். அடிச்சு சொல்லு. वो हमेशा இல்லை, बात இங்கேருந்து करने से ஹோட்டல் கொஞ்சம் डरती தூரம். என் வீடு பக்கத்தில் இருக்கு. என்னை பத்தி நீ என்ன நினைச்சரா? இல்லை இல்லை, சாரி சாரி சாரி, நான் அந்த இடத்துல சொல்ல ஜானு. சத்தியமா அதான் முன்னாடியே வேணாம்னு சொன்னேன். நம்ம அவனை ஹோட்டலுக்கு போயிடலாம். நான் அவனை கேப் புக் பண்ணிட்டேன். சாரி சத்தியம். இந்த விஸ்வாமித்திரரை டான்ஸ் ஆடி மயக்குமே, அந்த பொண்ணு பேர் என்ன? மேனகா. ஆ, அது கூடவே இன்னும் 2 இருக்குமே, அது பேர் என்ன? ரொம்ப ஊர்வசி. ம், उनके அதுங்க नाम 3யும் அதே ட்ரெஸ்ல உன்னை நம்பி ஒரு நைட் விட்டுட்டு போலாம். பெருசா ஒண்ணும் பண்ணிட மாட்டேன், பத்திரமா பாத்துப்பேன். हम्म. அது தாடி மீசை எடுத்தனாலும் உனக்கு அப்படி தெரியுது. ஆ, எடுக்கலனா மட்டும்? அப்பவும் அப்படி தான் தெரியும். ம், சரி நடைய கட்டு. எப்படி போனோம் வீட்டுக்கு? वो तो उन्होंने उनकी टांग खिंचाई भाई साहब. என்னடா, ஆ பக்கத்து வீட்டுல பொண்ணுங்க எதுவும் இருக்கா? ஆ, இருக்கா. வலது கால நீ இருக்கியே. ओ कितनी चीजें उन्होंने स्टोर करके रखी है. கே ராமச்சந்திரன் வீடா? ம். ஐயோ, இல்லை இல்லை, ஈரமாச்சு. பரவாயில்ல, இதில் என்ன இருக்கு. வீடு நல்லா இருக்கு. ஆ தேங்க்ஸ். பாத்ரூம் எங்க? நேராக போய் லெஃப்ட்டில் பெட்ரூம் இருக்கு. நீ போ, நான் டவல் எடுத்து வந்துடுறேன். சாரி ஜானு, இந்த சோப்பு டவல் துணிலாம் இங்கே எட்டுற மாதிரி வச்சுட்டு போட்டுமா? எதுக்குடா, இங்கதான் இருக்கே. ஐயோ, அது அது நான் யூஸ் பண்ண சோப்பு ஜானு. உனக்கு எதுவும் சொரியாசிஸ்லாம் இல்லைல்ல? சே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை கொஞ்சம் காய போட்டுடுறியா? ஆ ஆ. ओ भाई साहब.
गजब है भाई साहब। वो पहले दोस्त भी थे ना, बचपन से दोस्त थे वो, हम्म। तो उतना भरोसा तो है उन पे। ஜானு ராம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீ கேட்டுதான் ஆகணும். நீ இப்படியே இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணணும். உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும். எனக்கு உன் குழந்தைகளை பார்க்கணும், தூக்கி கொஞ்சணும். அதுங்க கண்ணில் உன் சாயல் இருக்கா, மூக்கில் உன் சாயல் இருக்கான்னு பார்த்து சந்தோஷப்படணும். உன் பொண்டாட்டியை நான் பார்க்கணும். அவ யாருன்னு முதல்ல எனக்கு தெரியணும். அவள்கிட்ட ஒன்று சொல்லணும். இப்படிலாம் ஒருத்தன் எவ்வளவுக்கும் கிடைக்க மாட்டான். அதனால ஒழுங்கு மரியாதையா கண்ணும் கருத்தமா பார்த்துக்கோன்னு அதட்டி சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவேன். சாப்பிட்றியா? எதுவும் ஆர்டர் பண்ணட்டுமா? இல்லை ஹோட்டல் போகணும், அங்கேயும் நீ எதுவும் சாப்பிடல. பசிக்கல. எனக்கு பசிக்குது. उन्होंने पूरी बात जो है ना वो उनकी तरफ देखकर नहीं बोली। मुझे भूख लगी तो उन्होंने खाना बनाया। हाँ। ஓகேவா? ம், எங்கள் அம்மா சமைச்ச மாதிரி இருக்கு. ஜானு, நீ சந்தோஷமா இருக்கியா? ம். ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏய் லூசு, ம். நான் இப்போ கேட்கல, ஜென்ரலாக நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். என்னடா என் அம்மா மாதிரி கேட்குற? ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு. சொல்ல வேணாண்ணா, சொல்ல வேணாம். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. தனியாக வர சிங்கப்பூரில் போய் மாட்டிக்கிட்டேனா, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தினைக்கும் சாமி முன்னாடி நின்று அழுவேன். ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பா. நானா எதுவும் சொல்லாமலே என்னை புரிஞ்சுக்கிறாரு. குறைன்னு ஒன்றும் இல்லை. சந்தோஷமா இருக்கேனா, நிம்மதியா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா இப்போ இந்த சமயத்துல ஒன்று சொல்லணும்னு தோணுது, பட் சொல்ல மாட்டேன். ஜானு, நீ எந்திராத, அப்படியே இரு. தடிக்கடிக்கு விட்டுற போகுது. அப்படியே இரு, நான் வந்துடுறேன். वो जमुना के तट पर वाला गाना, मतलब वो जमुना। हाँ। इतने सालों बाद उन्होंने गाया वो गाना फाइनली, और वो भी अंधेरे में। वो सुनना चाहते, देखना चाहते। ओ भाई साहब, क्या सीन था ये। लगाया था बैटरी। तो दोस्तों, बैकग्राउंड का जो लाइट है वो बंद पड़ चुका है और आपको काफी देर से वो दिख भी रहा होगा कि हमारे बैकग्राउंड में कोई लाइट नहीं है, जो मतलब नियॉन लाइट जो होता है, तो आपको ऐसा ही एडजस्ट करना पड़ेगा फिलहाल रिव्यू तक। बिल्कुल, इसने आधे घंटे से उसे चार्जिंग पे लगाया था और स्विच ऑन करना भूल गया है, तो करो एडजस्ट। अब जो पास्ट में होना चाहिए था, जानू ने अपने हिसाब से उसे कंप्लीट किया और उन्हें राम के स्टूडेंट के सामने प्रेजेंट किया है। हो सकता है अगर वैसा हुआ होता तो आज उनका
प्रेजेंट कुछ अलग ही होता है। Exactly. मतलब बहुत अच्छे से उन्होंने वो स्टोरी बताई है। और उसके बाद जो पूरी स्टोरी चलती है ना, उसमें एक बहुत ही अच्छा मुझे ये मैसेज लगा, क्योंकि जानू और राम की लाइफ अब बहुत डिफरेंट है। जानू एक मैरिड वुमेन है, एक बेटी की माँ है, तो उनमें एक कंटिन्यूस डिफरेंस दिखाया है बिल्कुल। मतलब कहीं पे भी कोई हग नहीं है, मतलब एक वो चाहिए था। ये इस मूवी को बहुत ही अच्छा बनाता है ये। बिल्कुल, मतलब एक प्योर लव दिखाने का हाँ, कहीं ना कहीं वही मैं कोशिश कहना किया चाहती हूँ, है। मुझे एक्सप्लेन जहाँ पे कैसे भी, करूँ। हाँ, जहाँ पे भी फिजिकल टच शुरू हो जाता है तो वो एक हम बोल सकते हो रिलेशन कहीं और लेवल पे चला जाता है, लेकिन इसमें इस मूवी ने उसको कंटिन्यू किया है कि वो एज अ प्योर लव ही दिखे। बिल्कुल। और वो उन्होंने शुरू में ही बताया था कि वो बचपन से दोस्त है, तो लव को साइड रखते हुए उनकी दोस्ती भी अभी बाकी है। तो उस हिसाब से वो बहुत ही अच्छे से एक दूसरे के साथ एडजस्ट हो रहे हैं। इतने सालों का जो उनका मन में भरा पड़ा जो भी था, वो एक दूसरे को बता रहे हैं, तो वो बहुत अच्छा लगता है देखने में इस मूवी और में। मुझे एक इसमें जो एक मोमेंट जो है जो मुझे बहुत अच्छा लगा, जहाँ पे जानू बता रही होती है कि तुम्हें ऐसा नहीं रहना चाहिए, तुम्हें एक अच्छी वाइफ चाहिए क्योंकि तुम एक डिजर्विंग हस्बैंड बन सकते हो, तुम्हारी लाइफ भी अच्छी होनी चाहिए। तो वो कहीं भी उनके नजर में नजर डाल के नहीं बता रही होती। मुझे लगता है कहीं ना कहीं उनको भी वो बताते वक्त ऐसा लग रहा है कि पेनफुल होगा वो। पेनफुल उनके लिए भी हो सकता बट है। जब राम पूछते हैं कि तुम्हारी लाइफ कैसी चल रही है, तो वो झूठ नहीं कहती है। हाँ, आज राम उनके सामने है, बट वो कहती है कि मैं हैप्पी हूँ मेरे हस्बैंड के साथ, मेरी बेटी के साथ, मैं बहुत अच्छी हूँ। तो उनका प्रेजेंट वो है, उन्होंने कहीं ना कहीं क्लियरली उन्हें राम को बता दिया है और कि ये मुझे लगता है बहुत, सही भी है। हाँ, मतलब स्टोरी ऐसी ही होनी चाहिए। क्योंकि बहुत सारी फेक स्टोरीज होती हैं जहाँ जहाँ पे पे वो एंडिंग में सालों बाद ऐसे, मिलते हाँ, हैं और फिर एक हो जाते हैं, बट ऐसा पॉसिबल नहीं है। वो बहुत ही दिमाग लगा के इस स्टोरी को बनाया है, बहुत अच्छा लगा मुझे। और और बहुत स्वीट मूवी मुझे ये लगी है। हर मूवमेंट इतना डिटेलिंग के साथ है, हर चीज़ एक दूसरे को कनेक्ट करती है, लेकिन जो वो डिस्टेंस स्टार्टिंग से एंड तक, मतलब अभी एंडिंग क्लाइमैक्स सीन अभी भी बाकी है, लेकिन अभी तक जो जितना भी दिखा है वो मेंटेन्ड है, कंटिन्यू। इसलिए ये मुझे लगता है स्टोरी, ये लव स्टोरी बहुत अच्छी लगती है ऑन स्क्रीन। और फाइनली जानू ने राम के लिए वो गाना गाया है, जमुना वाला, हाँ, जो वो बचपन से चाहते थे कि जानू एक बार उनके लिए गाए। और गाया भी कब, जब लाइट गई हुई थी, जब राम उनके सामने नहीं थे। और जैसे ही गाना सुनाई देता है, राम ऐसे हड़बड़ा जाते हैं, लाइट लेके आते हैं कि एक बिल्कुल बार जानू को देख लो उस गाने को गाते वक्त। और फाइनली उन्होंने वो गाना गाया। यार, सच में। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों 96 के क्लाइमैक्स सीन में। बाय बाय बाय। बाय।